லாஸ்ட் வீடியோல நாம ஜெர்மனில வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னா அந்த எம்ப்ளாயர் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தரணும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். இப்போ அவங்க ஷேர் பண்ற டாக்குமெண்ட் ஒரிஜினலா ஃபேக்கா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட ஆஃபர் லெட்டரோ அல்லது டெக்ளரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற லெட்டரோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல கம்பெனி நேம் இருக்கும். இல்ல உங்ககிட்ட ஒரு ஏஜென்ட்டோ இல்ல ஒரு கன்சல்டன்சி கம்பெனியோ நாங்க ஜெர்மனில வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நேம் சொன்னாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம், கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். அதாவது ஜெர்மன் கமர்ஷியல் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற டீடைல்ஸ் வந்துட்டு நீங்க கேட்கலாம். அப்படி அவங்க தரலனா அட்லீஸ்ட் அந்த கம்பெனி நேமை நீங்க வாங்குங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட அந்த கம்பெனி நேம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் சொல்ற இந்த 2 வெப்சைட்ல அந்த கம்பெனியை போய் தேடி பாருங்க. அந்த கம்பெனி ஒன்னு இருந்துச்சுன்னா ஜெர்மனில கண்டிப்பா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா வரும். அதோட அட்ரஸ், அது எங்க இருக்கு, அதோட ஹெட் ஆபீஸ் எங்க, எல்லாமே நீங்க தெளிவா பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோல அடிடாஸ் அண்ட் பூமா 2 கம்பெனி நான் சர்ச் பண்ணி காட்டியிருக்கேன். அதோட டீடைல்ஸ் உங்களால பார்க்க முடியும். சோ இதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஜாப் ஆஃபர் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி பத்தின டீடைல்ஸ் நீங்க இந்த 2 வெப்சைட்ல போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க திரும்ப கேட்கலாம், ஓகே ப்ரோ, ஆல்ரெடி ஜெர்மனில இருக்கிற கம்பெனி பத்தின டீடைல்ஸ் எனக்கு ஷேர் பண்ணி உண்மையிலேயே அந்த கம்பெனி இருக்கு, ஆனா அந்த கம்பெனியை யூஸ் பண்ணி யாராவது எனக்கு ஜாப் ஆஃபர் பண்றாங்க, என்கிட்ட காசு கேட்கறாங்க அப்படின்னா ஸ்டில் நீங்க காசு கொடுக்க தேவையில்ல. நீங்க இன்னும் ஃபர்தரா என்ன பண்ணலாம்னா அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, இந்த மாதிரி அந்த கம்பெனியோட அபிஷியல் இமெயில் கம்யூனிகேஷனை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அதாவது இப்போ adidas.com puma.com அப்படின்ற மாதிரி தான் அந்த கம்பெனியோட இமெயில் அட்ரஸ் முடியும். அந்த மாதிரியான இமெயில் கம்யூனிகேஷனை உங்களோட இமெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு கம்பெனி டொமைன் நேம் போட்டு ஒரு இமெயில் கம்யூனிகேஷனை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அந்த கம்யூனிகேஷனை நம்பலாம். அதாவது gmail.com yahoo.com அப்படின்ற மாதிரியான ஒரு இமெயில் கம்யூனிகேஷனை நீங்க நம்ப கூடாது. எந்த ஒரு எம்ப்ளாயுமே அவங்களுடைய அபிஷியல் இமெயில் கம்யூனிகேஷனை அவங்களுடைய கம்பெனி டொமைன் வச்சு தான் அனுப்புவாங்க. நீங்க அதுல கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க இமெயில் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வீடியோல நான் இன்னும் டீடைலா ஒரு எம்ப்ளாயரை எப்படி நம்ம வெரிஃபை பண்றது, அதுக்கான பல வழிகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீடைலா இன்னும் நான் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜெர்மனிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.